ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அண்மை காலமாக இலங்கையில் ஒரு சில உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆன்லைன் ஸ்கேமை பற்றி தான் கதைக்க போகிறோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுது, ஏன் இது இன்னும் தடப்படையில் அப்படியான விஷயங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு குறிப்பிட்ட அளவு விஷயங்களை சொல்கிறேன். அதாவது இப்போ பெருசாக என்னால் காட்டியெல்லாமே இருக்குது. ஏனெண்டா இப்போ மினக்கட்டு செய்யலாம், ஆனால் என்னென்னா கணக்க பேருக்கு போய் சேருதில்லை இப்போ போடுற வீடியோக்கள் எல்லாம். இப்போ இந்த பார்ட் 2 மாதிரி, அதாவது கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்ன எத்தனை பேரை போய் சேருதுன்றது பொறுத்து தான் அதை செஞ்சு போடலாம். ஏனெண்டா மினக்கட்டு நாங்கள் செஞ்சது குறிப்பிட்ட அளவு ஆக்களுக்கு போய் சேரலைன்னு சொன்னால் அது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் இப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துகிட்டு உங்களோட என்ஐசி ஃபோன் நம்பர் இருந்தால் காணும் நீங்கள் 5 நிமிஷத்தில் லோன் எடுத்துகிட்டு போயிடலாம்ண்டு. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக லோன் எடுக்கிறது என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போவீங்க, பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்கால் அப்ரூவ் ஆகிருக்கும். அங்கே போயிட்டு லோன் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிக்கல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு உள்ளேன்னு சொன்னால் உங்களுக்கு சைன் வைக்கிறதுக்கு ஆக்கள் தேவையில்லை. அதுக்கு மேலேன்னு சொன்னால் சைன் வைக்கிறதுக்கு ஆக்கள் தேவை. அதே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்கன்னா சிலது 2 கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறார்கள், ஒரு சில பேங்க்ல 2 கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறார்கள் சைன் வைக்க வேண்டி இருக்கும். அதே பிரைவேட்ல வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் வைக்கிற ஆள் வந்து இந்த தொகையை பொறுத்து மாறுபடும். சில நேரம் தேவையில்லாமல் இருக்கும், சில நேரம் தேவைப்படும். அது உங்களோட சம்பளத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறதா தான் சைன் வைக்கணும்ன்ற அளவுக்கு நிபந்தனைகள் இருக்கு. அதே மாதிரி வேறு வேறு நிபந்தனைகள் இருக்கு. இப்போ நீங்கள் பெர்மனன்ட் ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் அதில் எல்லாம் கொடுத்து தான் நீங்கள் லோன் எடுக்கலாம். அதுக்கும் 2 கிழமை, 1 கிழமையிலேருந்து 2 கிழமை எடுக்கும். எல்லா டாக்குமெண்டேஷனையும் நீங்கள் கொடுத்து எடுத்து முடியும். ஆனால் ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் நீங்கள் 5 நிமிஷத்தில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்வீங்க? ஓகே, ஆத்திர அவசரத்துக்கு எடுப்பு கொண்டு யோசிப்பீங்க. இது எல்லாரும் யோசிக்கிறத விட இப்போ அவசரமாக காசு தேவை, ஆனால் பேங்க்குக்கு லோன் எடுக்க போனால் எடுக்க இயலாது என்ற ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ நான் கொஞ்சம் க்ரைட்டீரியா சொன்னேன் தானே, அந்த க்ரைட்டீரியாவோட கிரிப்ன்னு ஒன்று இருக்குது தானே, கிரெடிட் ஸ்கோர். இப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் கட்டே இல்லை, இல்லாட்டி ஏதாவது பேமெண்ட் மிஸ் ஆகிட்டெல்லாம் அதில் வந்துருக்கும். இந்த கிரெடிட் கார்டு லோன் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் லோன் எடுக்க போனால் வராது. 2வது கண்ட்ராக்ட் பேசிஸ், மற்ற ஒரு குறிப்பிட்ட வேலை கேட்டகரி. இப்போ நீங்கள் இப்போ தான் வேலை தொடங்கி இருக்கிறீங்க, இன்டர்ன்ஷிப் அப்படி தொடங்கி இருக்கிறீங்க, அப்படி ஒரு சில க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு பேங்க் லோன் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் நிராகரிக்கப்பட்டு போயிடும். அந்த நேரங்களில் ஓகே, அவசரமாக தேவை காசு, என்ன செய்யலாம் இல்லாட்டி சில பேர் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க இருப்பினும் என்ன செய்யலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இவ்வளவு காலமாக தெரிஞ்சது, பேங்க் லோன் இருக்கு, லீசிங் வசதிகள் இருக்கு, அடகு வச்சு காசு எடுக்கிறது, இதெல்லாம் லீகல். இல்லீகல்ன்றா இந்த வட்டிக்கு காசு எடுக்கிறதுன்றது தெரியும். என்ன ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு நாளும் வட்டி கட்டி கொண்டிருப்பினும், சில பேர் மாசத்துக்கு இத்தனை வீதம் என்று சொல்லி எடுத்துட்டு கட்டி கொண்டிருப்பேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட இது மோசம். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு 6000 ரூபா எடுத்தீங்கன்னா திரும்ப 9000 10,000, சில நேரம் அதை விட கூடவும் போகலாம். நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல, போன வருஷம் ஒரு நர்ஸ் ஒரு ஆள் 10,000 ரூபா எடுத்திருந்தவா 30,000 ரூபாய்க்கு போய் அவ தற்கொலை செஞ்சிட்டா. இதனால ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணவா அந்த லோன் எடுக்கிறதுக்கு. அந்த லோன் எடுத்த பிறகு காசு கட்டையில இருந்தோடனே அவன் அந்த ஃபோன்ல இருந்த ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க ஷேர் பண்ணி அதால அவ தற்கொலை செஞ்சவா. அந்த விஷயங்கள் மாதிரி இங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். முதல்ல எப்படி இந்த ட்ராப்ல மாட்டினம், இந்த ஆன்லைன் லோன் என்ன என்றதை பார்ப்போம். இந்த லோன் வர்றது எங்க இருந்து என்று அதையும் நான் அது போக சொல்றாங்க. இந்த ஆன்லைன் லோன் என்ன என்று சொல்லி போயிருக்கலையே, அந்த லோன் எங்க இருந்து வருதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த ஆன்லைன் லோன்ன்றா சென்ட்ரல் பேங்க் இருக்கு தானே, அவங்களால மைக்ரோ ஃபினான்ஸ் ஒரு சில கம்பெனிகள் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அது மூலமாக நீங்கள் இந்த சின்ன சின்ன தொகையாக கடன் எடுக்கலாம், இல்லாட்டி இந்த லீசிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். இது அதுதானா என்றா இல்லை. இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அவங்க வந்து உங்களுக்கு காசு தங்களோட சர்வீஸாக தராங்க. இப்போ ஒரு கடைக்கு போனவங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறவங்க, அவங்க வந்து வீடு கட்டுறதை சர்வீஸாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, இவன் தான் காசுதாரரை தான் சர்வீஸாக செய்து கொண்டிருக்கிறான் என்றதான் அவன்ட கதை. அவன் வந்து கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதும் அப்படித்தான். தான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், தான் லோன் லெண்டர் இல்லை, சர்வீஸ் ப்ரொவைடர். நான் பேங்க்கோ இல்லாட்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்லை, நான் சென்ட்ரல் பேங்க்குக்கு கீழேயும் இல்லை, நான் எந்த சர்வீஸ் வந்து காசு கொடுக்குறேன் என்ற மாதிரி அவன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறான். இது உண்மையின்படி இந்த நிதி சம்பந்தமான லோவின் படி சரியாண்டா பிள்ளைதான். இப்போ நான் இதில் அந்த பேர்கள் எல்லாத்தையும் போடல. என்னண்டா நான் அது பிறகு சொல்கிறேன், போக சொல்கிறேன். அப்போ
இதுதான் அந்த ஆன்லைன் லோன் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஒரு பேங்கோ இல்லாட்டி இந்த மைக்ரோ ஃபினான்ஸோ கிடையாது, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். சரியா? இப்போ அடுத்து எப்படி இந்த ட்ராப்புக்குள்ள மாட்டினேன்? நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இருந்தாங்க. உங்களோட ஃபோன் நம்பர், என்ஐசி, மற்றது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது. இப்போ ரெஃபர் பண்ணுறதுல நீங்கள் அந்த இதை காசை பே பண்ணுவீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அது ஒரு பலிகடா என்ற மாதிரி தான். அது ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல உங்களோட என்ஐசி ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு இன்னர் வந்து இவர் காசு காட்டுவார்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தரை சைன் வைக்க கொடுப்பீங்க. அடுத்தது மூன்றாவது உங்களோட நீங்கள் வேலை செய்கிற இடம் இருக்குது தானே, அதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. அப்போ இப்போ 2 பேர் அங்கே மாட்டியிருப்பினா நீங்கள் காசு கட்டாட்டி அவைக்கு கோல் போகும். இப்போ உங்களுக்கு காசு தர்றாங்க தானே, தந்து போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 30 நாளில் இவ்வளவு காசு கட்டணும். முதல்ல 6000 தொடங்கும் 2.5 லட்சம் வரைக்கும் போகும். உங்களோட வேலையை பொறுத்து, சம்பளத்தை பொறுத்து சில காசுகள் அமௌண்ட் வந்து மாறுபடும். அப்போ இப்போ 6000 ரூபா தராங்களா அவசரத்துக்கு, ஓகே எடுத்து போட்டு கொடுத்துடலாம், 6000 தானே என்று சில பேர் இருக்குது. எடுத்தா நீங்கள் திரும்ப கட்டைக்கு எவ்வளோ கட்டுவீங்க? 9000லேருந்து 10,000 ஒரு மாசத்துல. இப்போ 30 நாளில் நீங்கள் கட்ட போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20வது நாள் கோல் வரும். இவ்வளவு காசு இந்த தேதியில் நீங்கள் கட்டுவீங்க தானேன்னு கேட்டு, ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் கோல் பண்ணாட்டி கோல் ஆன்சர் பண்ணாட்டி திரும்ப கோல் வந்து ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு பிறகு அந்த நாள் வரைக்குள்ள நீங்கள் காசு கட்டே இல்லையோ, இப்போ 6000 இருக்கிறது 9000 போயிட்டு தானே ஒரு மாதம் முடிய. அந்த நாள் 3 நாள் உங்களுக்கு தவணை இருக்கு, 3 தவணை தருவாங்க. 3 நாள் அதுக்குள்ள நீங்கள் கட்டலைன்னு சொன்னால் திரும்ப ஒரு 3000 லட்சம் கூடி 9500 9000 இருக்குன்னு இப்போ 12,000 மாறும். அது ஒரு மாதத்துக்கான வட்டி சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோல் வந்து ஒன்று இருக்கும். நீங்கள் கோல் ஆன்சர் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்காண்டி ஒருத்தர் வந்து அங்கே ஃபிசிக்கலாக எந்த சைனை நீங்கள் வைக்க போகிறதில்ல, சிக்னேச்சர் மட்டும்தான். அதுலேயும் ஒரு இது வச்சிருக்கிறாங்க, அது நான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு கோல், அவர் ஆன்சர் பண்ண இல்லைன்னா நீங்கள் கம்பெனியோட ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பீங்கன்னு அங்கே கோல் போகும். அப்போ அப்படியே ஒரே டோர்ச்சராக இருக்கும். அதே நீங்கள் இது வெப்சைட் மூலமாக நீங்கள் லோன் எடுத்துருந்தா அவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கதையே வேறு. கோல் பண்ணி உங்களை விரட்டுறது, உங்களோட ஃபோட்டோஸை லீக் பண்ணுறது, ஃபோட்டோஸை மர்வ் பண்ணி உங்களோட கண்டெக்டில் இருக்கிறார்களுக்கு அனுப்புறது, அப்படியெல்லாம் நடக்கும். இதுதான் அந்த நர்ஸுக்கு நடந்தது. 10,000 ரூபா எடுத்தவா 30,000 வரைக்கும் போயிட்டது. அவரோட ஃபோட்டோவை மர்வ் பண்ணி அவரோட கண்டெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆன்லைன் லோன்லேயே 2 வகை இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு காசு தந்து போட்டு இந்த பிரச்சனை நடக்குது. இன்னொரு குரூப் இருக்கு, உங்களுக்கு காசு வராது ஆனால் தந்துட்டேன் காசை திரும்பத்தான்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வரும். இது இந்தியாவிலே நடக்குது, இலங்கையிலே நடக்குது. செய்கிறதா ஆக்கள் நினைக்கிறீங்க எங்களுடைய உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது எல்லாம் எங்களுடைய ஆக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் செய்கிறது சைனா, கொரியா மாதிரியான இருக்கிற நாடுகள்ல இருந்து வந்து இங்கே லோன் ஷாக் மாதிரி ஆக்ட் பண்ணுற அந்த கம்பெனி. அதாவது இப்போ லோன் ஷாக்ஸ் ஆஃப் கொரியா, சைனான்னு அடிச்சுனாலே ஒரு சில வெப்சைட்டுகள் வரும். அந்த வெப்சைட்டை ஸ்ரீலங்காவில் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த கம்பெனிகள் இருக்கு தானே, ரெஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க தானே, அந்த ரெஜிஸ்டர் பண்ண பேரை தூக்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் நெட்டில் தேடுங்க. இந்த ஆன்லைன் லோனை பற்றி வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கம்பெனியின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேர், ஏபிசி கம்பெனியோ இன்னொரு பேர் இருக்குதானே, காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உடனே வரது அது இந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஒரு சில நாடுகளில் தடையும் செய்யப்பட்டிருக்குன்னு வரும். இப்போ அப்படி நிறைய பிரச்சனைகள் இதால் வரும். இப்போ நான் சொன்னேன் தானே அந்த சைனில் ஒரு விஷயம், சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சருக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஆக்ட் இருக்கு. அப்போ நீங்கள் காசு கட்டாம விட்டா ஒரு லோயர் உங்களுக்கு கோல் பண்ணுவார் சில நேரம் அந்த கம்பெனியில இருந்து, இந்த ஆக்டின் படி நான் உங்களை அரெஸ்ட் பண்ண, உங்களை கேஸ் போட போறேன், உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன், அந்த மாதிரி. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வாங்கின லோன், சென்ட்ரல் பேங்க் கூட வர்ற கிரெடிட் ஸ்கோர், அதாவது கிரிப் இருக்கு தானே, கிரிப் ரிப்போர்ட்ல அது வரவே வராது. ஆனால் உங்களை ஃபினான்ஷியல் பிரச்சனையில் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த லோயர் எடுத்து கேட்பார். தேடி பார்த்தா அந்த லோயரும் ஒரு கோஆப்ரேட் லோயராக இருப்பார். இப்படி ஒரு இந்த ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆக்ஷன் எடுக்கல அப்படியான்னு கேட்டீங்கன்னு சொன்னார். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். சென்ட்ரல் பேங்குக்கு ஒருத்தர் ரிப்போர்ட் அடித்தவர் இப்படியான ஒரு இதை பற்றி. ஆனால் அவரில் பிள்ளைன்னு சொல்லி கடைசியாக முடிஞ்சுது. அந்த கம்பெனிக்கு எதுவும் ஆகலை, அந்த கேஸ் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை. அந்த கம்பெனி வந்து பிறகு மான நஷ்ட வழக்கு அவரில் போடுது. இதுதான் இங்கே நடக்குது. இப்போ இது சம்மந்தமாக பெரிய ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த ஆன்லைன் லோன் என்ற விஷயத்துக்குள்ள போயிடாதீங்க.
நான் இனி பெரிய வீடியோ செய்யாது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கு, நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா வேணும் அந்த பேர்களை மறைச்சிட்டு நான் அந்த எவிடன்ஸ்கள் எல்லாம் போட்டு ஒரு நல்ல வீடியோ ஒன்று செய்வேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.